வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கு பாருங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காட்டு விலங்குகள் மற்றும் வீட்டு விலங்குகள் அதனுடைய பெயர்களோட பார்க்க போறோம். வாங்க, வீட்டு விலங்குகள் அதாவது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல வீட்டு விலங்குகள் 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். முதல்ல செல்ல பிராணிகள். ஓகேங்களா? பெட் அனிமல்ஸ் நம்ம சொல்லுவோம்ல. நம்ம வீட்டில் அது கூடயே நம்ம விளையாடிட்டு இருப்போம். நம்ம கூடயே அது விளையாடிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரியே அது இருக்கும். சரிங்களாம்மா? அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செல்ல பிராணிகள். இங்கே பாருங்க, நாய். இது என்னதுமா? அது நா ஈ, நாய். எங்க திரும்ப சொல்லுங்க. நா ஈ, நாய். இது நம்ம வீட்டில் ஒருத்தராக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம மேலே பாஞ்சிட்டு வரும் விளையாடுறதுக்கு. நம்ம வீட்டுக்கு ஒரு நன்றி உணர்வு உள்ள ஒரு விலங்காக இருக்கும். வீட்டை காக்கும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் உடனே குறைக்கும், சத்தம் எழுப்பும். நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்களான்னு தெரிவிக்கிறதுக்காக. ஸோ வீட்டை காக்கும். அடுத்து பாருங்க, பூனை. இது என்னதுமா? அது பூனை. பூனை பூனை எப்படி தான் இருக்கும்? ஒரு ஓரமாக நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும். நம்ம கூடயே அது என்ன செஞ்சுட்டு வரும்? விளையாடிட்டு மியாவ் மியான்னு கத்திக்கிட்டு வரும். இதனுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, எலியை பிடிச்சிரும். வீட்டில் ஏதாவது ஒரு பூச்சிகள் ஏதாவது அலைஞ்சிட்டு இருக்கு, எலிகள்லாம் இருக்குதுன்னா என்ன செய்யும்? அது பிடிச்சு சாப்பிட்ரும். ஸோ வீட்டில் எந்த பூச்சியுமே இருக்க விடாது. பூனை இது. அடுத்து பாருங்க, முயல். இதனுடைய பெயர் என்ன? முயல். ரொம்பவுமே சாஃப்டாக மிருதுவான விலங்கு. கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் சாப்பிடும். அது வீட்டில் இருக்கிற இடமே தெரியாது, அமைதியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, கிளி. கிளி 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 பல வண்ணங்கள் இருக்கும். சரிங்களாம்மா? பச்சை, அடுத்து சிவப்பு, இந்த மாதிரி பல வண்ணங்கள் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவாங்க. கிளி என்ன செய்யும்? பேசும். கீ 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 அப்படின்னு என்ன செய்யும்? பேசும். அடுத்து பாருங்க, புறா. இது என்னதுமா? புறா. இது சமாதானத்துக்குன்னு ஒரு விலங்குன்னு சொல்லுவாங்க. சமாதான பறவைன்னு. அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு நாட்டுக்கு சண்டை வந்ததுன்னா, இந்த புறாவினுடைய காலில் தான் ஓலைச்சுவடி மாதிரி அனுப்பி அனுப்பி 2 நாட்டுக்கும் சமாதானப்படுத்துவாங்க. ஸோ சமாதான புறா. அடுத்து பாருங்க, பண்ணை விலங்குகள். அதாவது நம்ம வீட்டில் பெட் அனிமலாக இருந்தாலும் அதை நம்ம வீட்டுக்கு தேவையானதையும் நமக்கு செஞ்சு கொடுக்கும். நம்ம வீட்டுக்காகவும் வேலை செஞ்சு கொடுக்கறது. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பசு. பசு அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது? பசுனாலே பசு கன்றுக்குட்டி இருக்கும். பசு நமக்கு அடுத்து என்ன கொடுக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். பசு நமக்கு என்ன கொடுக்கும்? பால் கொடுக்கும். பசு நமக்கு என்ன கொடுக்கும்? பால் கொடுக்கும். பாலின் நிறம் என்ன? வெள்ளை. பாலின் நிறம் என்ன? வெள்ளை. நம்ம டெய்லியும் காலையில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? பால் குடிக்கணும். பால் குடித்தோன்னா நமக்கு உடம்புக்கு எப்படி இருக்கும்? சத்தாக இருக்கும். சரிங்களா? நம்ம நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ தினமும் என்ன செய்யணும்? பால் குடிக்கணும். உடம்புக்கு கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப மிகுந்தது இந்த பசும்பால். அடுத்து இதனோட பெயர் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எருமை. இது நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் கருப்பு கலரில் இருக்கும். கொம்பெல்லாம் பாருங்கள் வளைஞ்சிருக்கு. எருமை. இதுவும் ஒரு வீட்டு விலங்கு தான். சரியாம்மா? எருமை நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, பால் கொடுக்கும். எருமையுடைய பால் பசும்பாலை விட ரொம்ப அடர்த்தி, திக்னஸாக இருக்கும். ஸோ இது குழந்தைங்க நீங்கள்லாம் குடிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களாம்மா? அதனால் பசும்பாலோட ஒப்பிடும்போது எருமை பால் குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவாம்மா? அடுத்தது ஆடு. ஓகேங்களா? ஆடுனாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது? மே மே அப்படின்னு கத்தும்ல, ஆடு. சரிங்க. நம்ம ஆடு புல், இலை, தழை இதெல்லாமே நம்ம சாப்பிடும். அது மூலம் ஆட்டின் மூலமாக நமக்கு நிறைய பயன் இருக்குது. ஆட்டு இறைச்சி, நம்ம கறி சாப்பிட்றோம்ல, ஆட்டு இறைச்சி, ஆட்டு பால் குடிக்கலாம். அடுத்து ஆட்டினுடைய தோல், ஆட்டினுடைய புழுக்கை இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம உரமாக செடிக்கு போட்டோன்னா செடியெலாம் நல்லா வளரும். சரிங்களாம்மா? ஸோ அதனால் ஆட்டின் மூலமாக நமக்கு பல பயன்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, கோழி. அடுத்து என்னது? கோழி. கோழினாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது? ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா அம்மா சிக்கன் செஞ்சு கொடுப்பாங்கல்ல. சிக்கன் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது? இந்த கோழி மூலமாக தான். கோழி நமக்கு என்ன தரும்? முட்டை தரும். தினமும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு முட்டை சாப்பிடணும். அது நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னா நம்ம டெய்லி சாப்பிட்டோன்னா நம்ம கண்ணு பார்வை நல்லா இருக்கும். சரிங்களாம்மா? புரதச்சத்து, புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டுக்கோழி முட்டையிலலாம். சரிங்களா? அதனால் தினமும் ஒரு முட்டை சாப்பிடுங்க.
அடுத்து வந்து உழைக்கும் விலங்குகள். வீட்டு விலங்குகள்லேயே பார்த்தீங்கன்னா உழைக்கிறது, நம்ம வீட்டுக்காக நாட்டுக்காக உழைக்கிற விலங்குகள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது பாருங்கள், வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, அது நம்ம நம்ம தோட்டத்துக்கு, இப்போ வயலுக்கு, இதுக்கு எல்லாமே நமக்கு பயன்படும். முதல்ல பாருங்கள், காளை மாடு. காளை மாடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காளை மாடு வந்து ஜல்லிக்கட்டுல நம்ம பொங்கல் டைமில் பார்க்குறோம்ல, அந்த அலங்காநல்லூர்லாம் கயிறை கலட்டி விடுவாங்க, பாஞ்சுக்கிட்டு வந்து நிறைய வீரர்கள் அது மேலே ஏறி பிடிப்பாங்கல்ல. இந்த காளை மாடு அந்த திமிலை பிடிக்கணும், அதுக்கு மேலே முதுகில் பாருங்கள் அந்த திமிலை அடக்கிறவன் தான் வீரன். அந்த காலத்தில் வந்து இப்போ தான் வண்டி பைக்கெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த காலத்துலலாம் அந்த காளை மாடை பூட்டி தான் என்ன செஞ்சாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செஞ்சாங்க. இந்த வண்டி பேர் என்ன? மாட்டு வண்டி. இந்த வண்டி பேர் என்ன? மாட்டு வண்டி. அதுக்கு அடுத்து காளை மாடு வண்டி ஓட்டுறதுக்கு மட்டுமா பயன்பட்டுச்சு? அந்த காலத்தில் டிராக்டர்லாம் கிடையாது. இந்த 2 காளை மாடை பூட்டி தான் என்ன செய்வாங்க, வயக்காட்டில் உழுவாங்க. சரியாம்மா? உழுதல். அடுத்த விலங்கு பாருங்க, கழுதை. கழுதை என்னமா ஹெல்ப் பண்ணும்? கழுதை என்ன செய்யும் நமக்கு? கழுதை என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் கிடையாது இல்லையா, வண்டி கிடையாது இல்லை, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொருள்களை எல்லாம் தூக்கிட்டு போகிறதுனா இதனோட முதுகு மேலே வச்சு தான் என்ன செய்வாங்க, தூக்கிட்டு போவாங்க. வெயிட் அதிகமானா மனிதர்களால் தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அதனால் இதனோட முதுகு மேலே எவ்வளோ பாரனாலும் வச்சு என்ன செய்வாங்க, 2 சைட்லேயும் போட்டு பொருள்களை எல்லாம் நம்மளுடைய கிராமத்துக்கு, வீட்டுக்கு இந்த கழுதை மூலமாக வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அடுத்து பாருங்க, குதிரை. குதிரை கனைக்கும், தெரியும் இல்லையா? குதிரை என்ன செய்யும், கனைக்கும். அதுவும் போக குதிரைனாலே வேகமாக ஓடும். குதிரை என்ன செய்யும், வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு. சரிங்களா? இதையும் என்ன செய்திருக்காங்க அந்த காலத்தில், ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக, போக்குவரத்தாக பயன்படுத்தியிருக்காங்க, குதிரை வண்டி. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்டில் இல்லாத காலத்தில் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இது மூலமாக தான் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் மக்கள் எல்லாரும் ஏறி பயணம் பண்ணாங்க. இப்போ வீட்டு விலங்குகள்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன விலங்குகள் பார்க்க போகிறோம்? இங்கே பாருங்கள், 2 குரங்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. என்ன விலங்குகள்? காட்டு விலங்குகள் படிக்க போகிறோம். பாருங்கள், காட்டு விலங்குகள் தான் முதல் என்ன கொடுத்துருக்காங்க, சிங்கம். சிங்கம்னா என்னது? கர்ஜிக்கும். காட்டிற்கு அரசன். அதனுடைய சவுண்டு கேட்டால் மற்ற விலங்குகள் எல்லாமே அரண்டும். சிங்கம். அடுத்தது புலி. புலியும் அப்படிதான் உருமும் அப்படியே. இது வந்து நம்ம நாட்டினுடைய தேசிய விலங்கு. ஓகேங்களா? நம்மளோட தேசிய விலங்கு என்னதுமா? புலி. ஓகே, புலி. அடுத்து பாருங்க, யானை. பலம் வாய்ந்தது, வலிமை வாய்ந்தது. ஓகே, எப்பேற்பட்ட மரத்தையே வேரோட சாய்க்கிற அளவுக்கு பலம் வாய்ந்தது இந்த யானை. சரிங்களா? நம்ம உருவத்திலையும் சரி, அதனோட வலிமையிலையும் சரி, ரொம்ப வலிமையானது யானை. அடுத்து பாருங்க, கரடி. கரடி என்னது? ரொம்பவே, இதுவுமே என்னதுமா, பலசாலி. ஓகே, விலங்குகள்லையுமே இதுவுமே என்னது, கரடியுமே ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு விலங்கு. என்னது? கரடி. கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த கரடி. அடுத்து பாருங்க, நரி. நரினாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது? தந்திரமானது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன செய்யும், தனக்கு ஏதாவது தேவைப்படணும், அதை நிறைவேற்றணும்னா அது என்ன செய்யும், தன்னோட அறிவு பயன்படுத்தி தந்திரமாக செயல்பட்டு அந்த செயலை முடிக்கும். அதான தந்திரமான நரின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இது என்னது? எல்லாருக்குமே தெரியும், குரங்கு. மனிதர்களைப் போலவே யோசிச்சு செயல்படுறதுல புத்திசாலியானது குரங்கு. சரிங்களா? அதான் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குரங்கு ஒரு புத்திசாலியானது. அடுத்து பாருங்க, ஒட்டகச்சிவிங்கி. உயரமான விலங்கு. இருக்கிற விலங்குகள்லையே ஒட்டகச்சிவிங்கி என்னதுமா? உயரமான விலங்கு. எவ்வளோ பெரிய இலை தலைகளையும் அப்படி நின்றுக்கிட்டே என்ன செய்யும், பறித்து சாப்பிடும். ஸோ ஒட்டகச்சிவிங்கினாலே என்னதுமா? உயரமான ஒரு விலங்கு. காட்டு விலங்குகளில் உயரமானது. அடுத்தது வரிக்குதிரை. வரிக்குதிரைனால நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கருப்பு வெள்ளை வரிகள். ஓகேவா? கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? அப்படி ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். அதனோட உடம்பு ஃபுல்லாமே கருப்பு வெள்ளை, கருப்பு வெள்ளைன்னு சொல்லி வரிகள் இருக்கும். ஸோ வரிக்குதிரை. என்னது? வரிக்குதிரை. அடுத்து பாருங்க, இது என்னது? காண்டாமிருகம். காண்டாமிருகத்தினுடைய முகத்தில் பாருங்க கூர்மையான கொம்பு. யாராவது போனாங்கன்னா அதனோட முதுகுல அதனுடைய கொம்பு வச்சு என்ன செஞ்சிரும், தூக்கி வீசிடும். கூர்மையான கொம்புடையது. அடுத்து பாருங்க, இது என்ன விலங்கு? சிறுத்தை. சிறுத்தைனாலே வேகமாக ஓடுறது தான். ஓகேவாம்மா? வேகமாக ஓடு ஓடு, சிறுத்தை மாதிரி ஓடும்பாங்க. சரிங்களா? வேகமாக மரத்துல மேலேயும் வேகமாக ஏறும். சரிங்களா? சிறுத்தை.
அடுத்து பாருங்க ஒட்டகம். ஒட்டகம் வந்து இதனோட இன்னொரு பேர் பாலைவன விலங்குன்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தில் மட்டும்தான் என்ன செய்யும், இதனோட கால்கள் நல்லா இதாக இருக்கிறதுனால பாலைவனத்தில் அது ஈஸியாக என்ன செய்யும், நடந்து போகும். தண்ணீர் அதிகமாக பருகும், குடிக்கும். சரிங்களா? தண்ணீர் அதிகமாக என்ன செஞ்சுக்கும், குடிச்சுக்கும். ஓகே, நன்றி குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம காட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள் ரெண்டுமே என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். நீங்க மறுபடியும் ஒரு தடவை என்ன செஞ்சு பாருங்க, சொல்லி பாருங்க. மிக்க நன்றிமா.